ஹாய், ஆல் தி பெஸ்ட். இதயம் தாக்கிடும் நேரம் இது நிஜமோ இல்லை கனவோ, பருவம் தேடும் சிநேகம் இவள் அழகு முல்லை மலரோ, உன்னை கண்ட நொடி என்னை மறந்தேனே கொள்ளையடித்தாய் நீ, அனுதினம் என்னை மதிமயக்கிடும் கனவிலும் அடி நீ, உன்னோட நானும் வருகையில் காற்றாயேனோ ஆகிறேனா நானா, நானோ என்னிடமில்லை சொல்லிட வாய்மொழி இல்லை நீதானா, உன்னை போலே பேரழகை கடை கண்கள் காணவில்லை, கண்டதில்லை கேட்கவில்லை இது போலே சிலை அழகை. ஹலோ, why are you coming late? சாரி. ஒரு நிமிஷம் அங்க உட்காந்துக்கலாம். சரி வா அங்கேயே உட்காரலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சந்தியா, நீ இங்கே இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, நானே அங்க வந்துடுறேன். பாய். இன்னைக்கு காலையில எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுடா. அது எனக்கு எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லாம என் லவ்வுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. செம்ம அழகா இருந்தாடா. எங்க இருக்காளோ என்னமோ. யாருன்னு சொல்றா? எனக்கு என்னடா தெரியும், ஸ்டூடெண்ட்ரா. உன்கிட்ட எதுவும் சொன்னாலா? அதான் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுல. ஓ இல்ல அங்க மச்சான், பார்க்கலாம். சரி நீ போய் சரி, பைக் வா. எடுத்துடா. எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கா கண்டுபிடிக்கணுமே. எங்க? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஹாய். எஸ். நீங்க காலையில ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க, அதனால நான் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதான் தேங்க்ஸ். நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னது உங்களுக்கு இல்லையே. நீங்க யாருக்கு சொன்னீங்கங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, எனக்கு அந்த விஷயம் வந்துச்சா எனக்கு கேட்டுச்சாங்கிறது தான் மேட்ரு. அப்படின்னா அப்படின்னா அது ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதையே சொன்னாரு. உங்களுக்கு சொன்னாரா எனக்கு சொன்னாரா? எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இதுவும். அப்படின்னா உங்க அப்பா கோடீஸ்வரர்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிரெயினை வச்சுட்டு டிகிரி பாஸ் பண்றது கஷ்டம் இல்ல. நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. எல்லாம் ஓகே தான். எந்த இயர்? 3rd இயர். 3rd இயரா? ஆனா நான் காலேஜ்ல பார்த்ததே இல்லையே. அதாவது நியூ அட்மிஷன், மைக்ரேட்டட் ஃப்ரம் அதர் காலேஜ். எனக்காகவே அந்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பியூட்டிஃபுல் நேம். என் பேர் அருண். 4th இயர். எவ்வளவு நேரம்ண்ணா கிளாஸ் போனல? எல்லாரும் வரணும்லடா தம்பி, வெயிட் பண்ண. இன்னைக்கு ஒன்ன 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 கூட எல்லார் கையாலையும் செடியை நட வைப்பேன். முடியாதுன்னு எவனாவது ஓட ட்ரை பண்ணீங்கன்னா அவனை நான் இன்னைக்கு தத்தெடுத்துப்பேன். அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இயற்கைய பாதுகாக்கணும். செடிய நட்டீங்கன்னா அது சேவை, அத வெட்டினீங்கன்னா அது பாவம். அப்படின்னா என்னண்ணே? எனக்கு என்னடா தெரியும், வாய் முடி சும்மாறா. நம்ம பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை ஒண்ணு பூந்தோட்டமா மாறாது. ஆனா நம்ம வாழ்க்கை மலர் தோட்டமா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அதான் நம்ம இப்போ இப்ப நம்ம எல்லா செடியும் நட்டு, அதான் நம்ம எல்லா செடியும் நட வச்சு மலர் தோட்டமா மாத்தணும். டேய் எல்லாரையும் கை தட்ட சொல்றா. வா வா எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டுங்க. சரி, இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாருமே அந்த செடி அங்க இருக்கு, லெட்ஸ் பிளான்ட் a tree. எல்லாரும் இங்க வந்து செடியை நடுங்க. வாங்க 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 வாங்க. டேய் இங்க வாடா, அதை எடுத்து இங்க வை. ஸ்டூடண்ட்ஸ், இது உங்க ரெக்கார்டு. மரத்தை நம்ம லவ் பண்ணோம்னா அதுவும் நம்மள லவ் பண்ணும். டேய் மச்சான், முந்தானே தானே கூகுள்ல படிச்சேன், பொண்ணுங்களை விழ வைக்கணும்னா
இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுமா? நம்ம யார்கிட்ட ரெக்கார்ட் வாங்கலாம்? சரி, நீங்க போய் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துங்க. ஆ. நான் லைப்ரரிக்கு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். ஆ. பை. ஹாய். உங்க ரெக்கார்ட் கொடுக்க முடியுமா சார்? சீனியர் கிட்ட ரெக்கார்ட் வாங்கிக்க சொன்னாங்க. சார் டாப்பரோட வாங்கிக்க சொன்னாரா? அவ்ளோ சீன் இல்ல. யார் அதிகமா தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கிக்க சொன்னாரு. ஓஹோஹோ, சார் அப்படி சொன்னாராமா? ஜெனரலா என் ரெக்கார்டை யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. நீங்க கேக்குறதுனால தான் கொடுக்கறேன். எப்படி இருந்தாலும் புதுசு இல்ல. அப்படின்னா அதான் காலேஜுக்கு இமிகிரேஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. இமிகிரேஷன் இல்லப்பா, மைக்ரேஷன். உனக்கு இல்ல, எங்க 2 பேருக்கும் புரிஞ்சா போதும். இந்தாங்க, அப்புறமா கொடுங்க. தேங்க்யூ. சந்தியா 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 எங்க கருவணி சந்தியா அட, ஏன் ரெக்கார்டு இது? சந்தியா ரெக்கார்டு. சந்தியா ரெக்கார்டு எடுத்துட்டு போயிட்டா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்ல. எஸ், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சந்தியா உட்காருவாள்ல, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். டேய் அது புக்குடா, சந்தியாடா, வாடா. அடே எதுக்குடா அவர் ரெக்கார்டு கொண்டு வந்த? நோ ப்ராப்ளம். புரியலையே. கண்ணா பண்ணீங்க தான் மத்தவங்க ரெக்கார்டு எடுப்பாங்க. சிங்கம் சந்தியா ரெக்கார்டு எடுத்திருக்கு. என் வழி தனி வழி, உங்க வழி செடி வழி. போய் தண்ணி ஊத்திடுவாங்க. டேய் இங்கதான் இருக்கானா? இவனுக்கு இருக்கு, வா. வீடியோஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அருண், ஹலோ, ஹாய். ரெக்கார்ட் எங்க? அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அருண். வந்து சந்தியா ரெக்கார்ட் எங்க? நான் எடுக்கல, எனக்கு தெரியாது. ஆமா அதான் அதுக்கு சொல்லு. அருண், மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் விடவே இல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. சந்தியாவோட ரெக்கார்ட் எங்க? நான் அதை எடுக்கல. டேய் எப்படியாவது மேனேஜ் பண்றா. அருண், ஏய் தொப்பி முக்கி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் ரெக்கார்டு இவங்கிட்ட இருக்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? உங்க ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குன்னா என் ரெக்கார்ட் உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படின்னா நான் சந்தியா ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துட்டேனா? ஆமாண்டா. அது எப்படிடா இந்த சின்ன விஷயத்துல நான் தப்பு பண்ணேன்? சந்தியா விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டேடா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேடா. ச்சே.
ஷோ, எங்க அப்பா ஆம்லெட் போட சொன்னப்போ நான் அப்பளம் போட்டப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணலடா. ஐயோ ஐயோ. அப்பளமா? ஆனா ரெக்கார்ட் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேனே. என்ன விடுங்க, நான் போறேன். நான் போறேன். அருண் நீங்களா மனுஷங்களா? நேத்து முந்தா நேத்து வரைக்கும் பால் டப்பால பால் குச்சிட்டு இருந்த அந்த மனுஷனை கேவலம் ஒரு ரெக்கார்டுக்காக அவ்வளவு ஹர்ட் பண்ணுவீங்க. அவன் இப்ப போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அவன் வீட்டுல கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்றது? நானும் போய் சேர வேண்டியதான். நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்க. டேய் அருண் எங்கடா சூசைட் பண்ணிக்க போற? சொல்லிட்டு போடா. இப்போ ரெக்கார்ட குடுப்பானா இல்ல குடுக்க மாட்டானா? அது இல்லடி. அ- அருண் ஏதாவது பண்ணிக்குவானா? ஐயோ மென்டல். அவன் வெளியில ஜாலியா இருப்பான். இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்ட் வாங்கிடணும். ஓ ஷிட். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஆரஞ்சு ஜூஸா? கெமிஸ்ட்ரி லேப், டோன்ட் டிஸ்டர்ப். ஓ ஃபைனல் இயருக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கா? இப்ப வேற ரெக்கார்ட் எங்க? யார் ரெக்கார்ட யார் கேக்குறது? ஏன் ரெக்கார்ட நான் தான் கேக்குறேன். ஓ, கொடுக்கறியா? உங்க ரெக்கார்டா? அத முன்னாடியே கேட்க வேண்டியதானே? இருங்க. போ ஷிட். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா பேக்ல ரெக்கார்ட வைங்கன்னு. வைக்கல. ஐ அம் சோ சாரிங்க, ரெக்கார்ட மறந்துட்டேன். ஆச்சி நவரு அத கொடுங்க. எஸ், இதான் என் நம்பருங்க. நாளைக்கு காலையில மார்னிங் 7 o'clock எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ரெக்கார்ட மறக்காம எடுத்துட்டு வந்துறேன். ஓகே? கெமிஸ்ட்ரி லேப் பிடெக்ல எல்லா இயர்ஸ்க்கும் கம்பல்சரி ஆக்கணும். என்ன சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் பிரின்சிபலுக்கு சொல்றேன். தம்பி பிரின்சிபல், ரெக்கார்ட குடுக்கற வரைக்கும் விட மாட்டாங்க போலயே. எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி ஆகணுமே. ஏய் சந்தியா. ஆ, இன்னைக்கும் என் ரெக்கார்ட மறந்துடாத. இல்ல மறக்க மாட்டேன். ஓகே பை. பை. அம்மா காலேஜ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அப்பா பை. போயிட்டு வாமா. ஹாய் சந்தியா. கேள்றி. என் ரெக்கார்ட் எங்க? என்ன ரெக்கார்ட கேட்ட லெட்டர் குடுக்குறீங்க? ரெக்கார்டு யாருது? நீ கேள்றி. என்னது இது? லவ் லெட்டரா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் சந்தியா கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுப்பேன்னு. கொஞ்சம் க்ளோஸா பழகுனா போதும் உடனே லெட்டரை குடுக்குறது. ஆனா அந்த லவ் லெட்டரை எங்கால எழுதல. வாட்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பார்த்தானா, எஸ். பார்த்த உடனே ஃபிளாட் ஆயிட்டானா. சோ அவன் எழுதுனா நான் உங்களுக்கு குடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். மச்சான் நம்பிட்டாங்கடா. என்ன இது பாட்டு மாதிரி இருக்கு? புரியலன்னா கிழிச்சு போடுறி. ஐயோ ஒரு நிமிஷம், இது பாட்டு மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்படி பார்க்காதீங்க. வேணும்னா நான் அந்த பாட்டு பாடி காட்டவா? ஒன்னும் தேவையில்ல. உனக்கு தேவையில்ல, அவங்களுக்கு தேவையா இருக்கலாம். பாடு கேக்கலாம். டேய் ஆரம்பிடா. ஐயோ ஆக்சுவலி சாரி சந்தியா, ராஜேஷ் எடுத்துட்டு போனா ஆனா திரும்ப தரவே இல்ல. ஒண்ணு பண்ணலாம், உன் வீட்டு அட்ரஸ் கொடு, நாளைக்கு மார்னிங் நானே கொண்டு வந்து தரேன். வீட்டுக்கா? ஒன்னும் தேவையில்ல, நீ போய் எடுத்துட்டு வா. ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்ல, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கே வெயிட் பண்றேன். போய் எடுத்துட்டு வா. ஆனா சந்தியா, என்னால நீ சஃபர் ஆகுறது எனக்கு இல்ல பிடிக்கவே இல்ல. பரவாயில்ல, நான் லைப்ரரியில வெயிட் பண்றேன். நீ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வெளியே வரேன். சரியா? ப்ளீஸ் சந்தியா புரிஞ்சுக்கோ.
சாரி செல்லம், ஃபோன் எடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா உன்னை என் பைக்ல ஏத்திக்கிட்டு அப்படியே டிராப் பண்ணலான்னு ஒரு சின்ன ஆசை. கட் பண்ணிடுறேன், தப்பா எடுத்துக்காத. சாரி சாரி. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சந்தியா வந்துட்டா. ரெக்கார்ட். யா. Thanks for the record. ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேள்றா. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஆமால. சோ ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேள்றா. கேள்றா கேளு. ரெடி 3 2 என்ன வாழ்க்கடா இது. ச்சே. என்னமா ஆட்டோ வேணுமா? இல்லடா, இலியானா வேணும். ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டு ஆட்டோ வேணுமான்னு கேக்குற? அட தம்பி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சகோதரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, இந்த ஆட்டோக்காரன் கொண்டு போய் விடுறேன். அண்ணா நகர் வரைக்கும் போகணும். அட காலேஜ் ரோடு இருக்கு, ஸ்டெர்லிங் ரோடு இருக்கு, நுங்கம்பாக்கம் ஏய், இருக்கு. கேட்டதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். வந்துட்டாரு. தங்கச்சி நீ வா, நம்ம போலாம். டேய், போலாம். தங்கச்சி தம்பி, அது சும்மா ஏதாவது சொல்லிட்டீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. சரி, நீதான் தம்பி, இது தங்கச்சி. ஆ? ஆமா, நம்ம போலாம். வா வாமா. சந்தியா, நான் டிராப் பண்றேன். இத பாரு தம்பி, உன் தங்கச்சியை என் தங்கச்சியா நினைச்சு நான் டிராப் பண்ணிடுறேன். அடேய், நீ வாமா, நீ வா. ஸ்டைலா நம்ம ஆட்டோல ஏறி உட்காரு. ஏமா தங்கச்சி, நீ என்னமா படிக்கிற? சிசி 3rd இயர். அட கடவுளே, 3 எழுத்து படிக்க 3 வருஷம் ஆச்சா? தங்கச்சி, இப்ப டைம் என்னாச்சுன்னு சொல்லு. 9 மணி ஆயிடுச்சுங்க. என்ன 9? ஓன் வண்டிக்கு ஆயில் ஊத்தணும். ஊருக்கா கூட இல்ல. நீங்க குடிச்சிருக்கீங்களா? லைட்டா லிட்டில் பிட் தான் குடிச்சேன். 9 மணி வரைக்கும் பாபா ரஜினிகாந்த். 9 மணிக்கு அப்புறம் மாஸ்டர் விஜய். இளைய தளபதி, இளைய 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 தளபதி மாஸ்டர் விஜய். அருண் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னா, நான் தான் கேட்காம இதுல வந்து ஏறிட்டேன். மேடம், வண்டி ஆட்டாம உட்காருங்க ப்ளீஸ். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, கம்மன். ஒரு நிமிஷம் ஆட்டோவை நிறுத்து. என்னம்மா தங்கச்சி, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா? நிறுத்தேன்னு சொல்றேன்ல. நிறுத்து. நிறுத்திட்டேன். என்ன தங்கச்சி? எதுக்கு இறங்குச்சு? ஓ, தம்பி வந்துட்டானா? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு சந்தியா, என்னாலதான் உனக்கு லேட் ஆச்சு. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். நீ என் கூட வா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்லைன்னா நீ ஆட்டோல போ, நான் உன்னை ஃபாலோ பண்றேன்.
சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஏதம்மா நான் இழந்து வரேன். என்னம்மா அது, இதுக்கு கட்டிங் கூட தேவை. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இங்கதான். தேங்க்யூ. பாய். பாய். குட் நைட். ஓகே. ஆன்லைன் வருவாளா இல்லையா? சந்தியா இன்னும் ஆன்லைன் வரவே இல்லையே. வா வா வா. ஐ, சந்தியா ஆன்லைன். டைப்பிங். ஒரு மெசேஜ் பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற, நீலாம் லவ் எப்படிதான் பண்ண போறியோ? ஹாய். இவ்ளோ நேரம் டைப் பண்ணி பெரும் ஹாய். நல்லா இருக்கு. ஹாய். வாட் ஆர் யூ டூயிங்? ஹே, உன் ஃப்ரெண்ட் சாங் நல்லா எழுதியிருக்காரு. ஹே, உங்க ஃப்ரெண்டு சாங் சூப்பரா எழுதியிருக்காரா? சூப்பரா? அதை எழுதுனதே நான் தானே. யா, அவரு நம்பர் கொடுக்குறியா? நோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ 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 நோ. சந்தியா கொஞ்சம் கீழே இறங்கி வா. அம்மா இதோ வரேன். I'm going to shop. Will you join me? ஷியோர். என்ன கூப்பிட்ட உடனே வந்துட்ட? நேத்து வந்தவன் இன்னைக்கு வர மாட்டேனா?
உன்னை நான் ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா? வெக்கப்பட்டது போதும், அங்க பாரு. யார் இவங்களா? முந்தா நேத்து நான் கடைக்கு போகும்போது அவங்க என்ன டீஸ் பண்ணாங்க. அப்ப நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு. ஆனா நான் தனியாவே போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அண்ணன் இருக்கானா இல்லையான்னு டவுட் வரும்ல, அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். ம்? என்ன அருண் அங்கேயே நின்னுட்ட? நான் எங்கீங்க நின்ன, நீங்க தான் நிறுத்திட்டீங்க. அண்ணன் சொன்னது உனக்காக இல்ல, அவங்களுக்காக தான். அப்போ நானு எல்லாம் இப்பவே சொல்லிடுவாங்களா என்ன? நாளைக்கு காலேஜ்ல சொல்றேன். பாய். எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்களும் என் காதலோட சேர்ந்து வளர்ந்துட்டே வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களை இப்படி பார்க்கும்போது என் காதல் அவளுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. சீக்கிரமாவே உங்களை விட அழக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஸ்டே டியூன்ட். நாளைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி. இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணல. எப்ப சொல்லுவடா? கற்பனையில் ஊஞ்சலாடி அலைகளாலே உன்னை தீண்டி சுவாசமாகி கலந்து போனாய். அன்பினாலே தொல்லை செய்தாய். குழந்தை போலே நீ அடங்கள் பிடித்து குறும்பு செய்தாய். காதலா நீ இன்றி நானும் இல்லை. நீயும் எனக்குள் உயிராய் தான் நின்றாய். ஹலோ. பாத்துட்டியா? இப்போ இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படின்னா அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. அவ்ளோ சீன் இல்ல. நீ எனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய இன்சல்ட். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நான் இருக்கும்போது நீங்க 2 பேரும் எப்படி சேருவீங்கன்னு பாக்குறேன். ஓகே, நான் செஞ்சது தப்புதான். அதான் சாரி சொல்றேன்ல. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்ப சரி, நான் செஞ்சதையே நீயும் செய்யணும். இன்னைக்கு டின்னர் முடிஞ்சதும் எல்லார் பிளேட்டையும் நீதா கழுவணும். ஆ? ஓகே. அருண், ஆ, வேணா விடு. உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். are you sure? ம். ஓகே, நான் இப்போ டெரஸ்க்கு போறேன். சந்தியா உடனே அங்க வர சொல்லு. ஓகே, பை. ஏய், ஹே. ஹாய் சந்தியா. ஹாய் அருண். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது எப்படி? மறந்துட்டியா? இல்ல ஆ, இல்ல. எழுதி வச்சிருப்பியே, அத பார்த்து சொல்லு. பாத்துட்டியா? ஆ, என்னது இது? செடி நட்டுனீங்கன்னா செய்வேன், வெட்டினீங்கன்னா சாபம். சாபம். இன்னொன்னு இருக்கு. ஆ, பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை பூந்தோட்டம் ஆகாது. சந்தியா, அந்த செடியை வளர்த்தது உனக்காக தான். எனக்காகவா? நானும் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுதான்.
எப்படி சொல்லணும்னு புரியல. ஜென்ரலா பசங்கெல்லாம் காதல சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க பொண்ணுங்க மட்டும் கண்ணால ஈஸியா பேசிட்டு போயிருவீங்க. அந்த காலத்துல ராமர் கூட சீதை அடையறதுக்கு வில்ல தூக்காம சீதையோட பேசியிருந்தாருன்னா சீதை அடைஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ராமர் நான் உன் கூட பேசணும் தான் நான் அன்னைக்கு அந்த ரெக்கார்டையே மாத்தினேன். உன் கூட பேச முடியாம தான் நான் உனக்கு லெட்டர் எழுதினேன். எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அது தெரியணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தினமும் காதலுங்கிற பேனாவை வச்சு மனசுங்கிற டைரியில எல்லாத்தையும் எழுதணும்னு தோணும். ஐயோ, இப்ப கூட எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எதுவுமே தெரியல. என்னது இது? 1 is greater than 99. அப்படின்னா 100 பொண்ணுங்களை பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா 1 is greater than 99 தானே? அந்த ஒரு பொண்ணு யாரோ இல்ல, அது நீதான் சந்தியா. ஆனா அருண், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அது லவ் என்கேஜ்மெண்ட். அது வேற யாரும் இல்ல, நீதான் அருண். அருண், நான் அழகா இருப்பேனா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. டிக்ஷனரிய நான் கண்டுபிடிச்சிருந்தா அதுல அழகுன்னு வர எல்லா வார்த்தைகளுக்கும் உன்னோட பேர் தான் வச்சிருப்பேன். அப்போ என்னை விட ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன்னா உனக்கு என்ன தோணும்? சிம்பிள், அந்த பொண்ணு கண்டிப்பா நீ இல்லைன்னு தோணும். பார்த்து. என்ன இவ எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கட் பண்ணிட்டே இருக்கா? ஆன்சர் த கால் சந்தியா. என்ன சந்தியா அது? எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கட் பண்ணிட்டே இருக்க, என்னாச்சு? என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு பார்க்கலாம் தான். நிறையவே இருக்கு. உன்னால தாங்க முடியுமா? தாங்கிக்க முடியாத அளவுக்கு காதலை காட்டினேன்னா அந்த காதல்ல உயிரே போனாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஏய், என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சாரி 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 சாரி. அப்புறம் எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப பசிக்குது சந்தியா. இன்னுமா சாப்பிடல? நீ ஊட்டி விடுவேன்னு தான் இன்னும் சாப்பிடல. ஊட்டி விடட்டுமா? வெயிட்டிங் உனக்காக. நான் இப்போ கிச்சனுக்குள்ள போறேன். போயிட்டேன். ஹேண்ட் வாஷ் கூட பண்ணியாச்சு. பிளேட் எடுத்து வைக்கிறேன். பிளேட்டையும் எடுத்தாச்சு. அதுல ரைஸ் எடுத்து வைக்கிறேன். போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல கறி வைக்கிறேன். இப்ப அத நல்லா பிசைறேன். இதோ பிசைறேன்.
நீ இப்படி சொல்லும்போது அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? காட்டு. ஊட்ட போறேன். ஊட்டிட்டேன். உன் கையால சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? வாவ்